தௌஹீத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக எவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இங்கே உருவாக வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர நீங்கள் நினைப்பது போல இந்த 2-3 செய்திகளுக்காக இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லை. இதை உங்களுடைய கவனத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொன்னார் ஒரு காலத்திலே நாத்திகத்தை நோக்கி போனோம் என்று. அவர் மாத்திரம் போகவில்லை, ஓதி படித்த பிறகு நான் கூட போனவன் தான். இந்த மார்க்கத்தை 7 ஆண்டு கற்ற பிறகு, மௌலவி பட்டம் பெற்ற பிறகு நானும் கூட இந்த மார்க்கத்திலே நம்பிக்கை இழந்து ஒரு வியாபாரியாக சென்றவன், சின்னஞ்சிறிய கடை வைத்திருந்தவன். பல 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாயவரத்திற்கு சென்று சரக்குகளை சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு நாம் உழைத்து வாழ வேண்டும். இந்த மார்க்கம் ஒரு போலியான மார்க்கம், வயிற்று பிழைப்புக்காக சிலர் உருவாக்கிய மார்க்கம் என்று நான் நினைத்து இந்த சைக்கிளிலே சரக்கை கொண்டு வந்து பெரம்பூரிலே வியாபாரம் செய்வோம். நானும் என்னுடைய சகோதரர் பி.எஸ். அலாவுதீன் அவர்களும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நாங்க இஸ்லாத்தின் மேலேயே நம்பிக்கை இழந்திருந்தோம். எந்த இஸ்லாத்தின் மேல, எந்த இஸ்லாம் எங்களுக்கு மதரசாவிலே சொல்லித்தரப்பட்டதோ அந்த இஸ்லாத்தை பார்க்கிறோம். புராண இதிகாசங்களை மிஞ்சக்கூடிய கட்டுக்கதைகள், ஹப்சாக்கள், வருமானத்திற்காக மார்க்கத்தை விலை பேசக்கூடிய போக்குகள், இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை வந்து வழிகெடுக்கிறாங்க. இப்படி ஒரு